إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون صدق الله العظيم. عن عبد الله بن عمرو رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم أنه ذكر الصلاة يوما فقال من حافظ عليها كانت له نورا وبرهانا ونجاة يوم القيامة ومن لم يحافظ عليها لم يكن له نور ولا برهان ولا نجاة وكان يوم القيامة مع فرعون وهامان وأبي بن خلف أو كما قال صلى الله عليه وسلم. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகநாயன் வல்லாஹுல் ஹக்கு சுப்ஹானஹு தஆலாக்கே அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. சலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் இந்த உலகத்துக்கு ரஹ்மத்தாக அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அல்லாஹுடைய தூதர் அருமை முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபீங்கள், தபஅத் தாபிஈன்கள், கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள், அல்லாஹுடைய நல்லடியார்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக. நாட்களுக்கெல்லாம் தலை சிறந்த நாளாகிய ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இடம் மஸ்ஜிதில் இந்த புனிதமான ஜும்ஆவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேசர்களே, எப்பொழுதும் எல்லாம் சந்தர்ப்பங்களிலும் தனிமையில் இருந்தாலும் சரி, கூட்டாக இருந்தாலும் சரி, படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு மாத்திரம் பயந்து நடந்து கொள்ளுமாறு, எவைகளெல்லாம் அல்லாஹ் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அத்தனை விடயங்களை எமக்கு முடியுமான அளவு எடுத்து நடந்து கொள்ளுமாறு, எவைகளெல்லாம் அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அத்தனை ஷர்ரான விடயங்களை விட்டு முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வஸீஹத்தும் நஸீஹத்தும் நற்கட்டளை செய்கின்றேன். இத்தகுல்லாஹ் ஹைசுமா குன்தும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எமக்கு புனிதமான தீனுல் இஸ்லாத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை, சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றார். இந்த தீன், இந்த இஸ்லாம், இந்த கலிமா எங்களுடைய கெட்டித்தனத்திலே அல்ல, எங்களுடைய முயற்சியில் அல்ல. அல்லாஹ் இந்த உலகத்தில்
யாருக்கு நலவ நாடுறானோ, யாருக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும், யாருக்கு ஹைர கொடுக்க வேண்டும், யாருக்கு அல்லாஹ் நலவ நாடுறானோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் இந்த கலிமா, இந்த தீன், இந்த புனிதமான இஸ்லாத்தை அல்லாஹ் வழங்குகிறார். யாருக்கெல்லாம் அல்லாஹ் நலவ நாடல்லையோ, எவர்களை அல்லாஹ் விரும்பல்லையோ, யாருக்கு அல்லாஹ் அன்பு காட்டல்லையோ அவர்களுக்கு அல்லாஹ் இந்த தீனுடைய பாக்கியத்தை, இந்த கலிமாவுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கல. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் கலிமா சொல்லிவிட்டால் ஒவ்வொரு மனிதர்களும், கலிமா சொல்லக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ் ஒரு மிக முக்கியமான ஒரு இபாதத்தை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றார். அந்த இபாதத்தை விட்டு வேற எந்த ஒரு இபாதத்தை செய்தாலும், வேற எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்தாலும், வேற எந்த ஒரு வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டாலும் அந்த வணக்க வழிபாடு, அந்த இபாதத், அந்த நல்ல காரியம் ஏற்றுக்கொள்ளப்படாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இஸ்லாத்துடைய கடமைகள்ல மிக முக்கியமான ஒரு கடமை தான் கலிமாவுடைய பாக்கியம். யாரெல்லாம் கலிமாவை சொன்னார்களோ, யாருக்கெல்லாம் கலிமாவுடைய பாக்கியத்தை யாரெல்லாம் அடைந்தார்களோ, ஒரு நாள் உலகத்தில் அந்த மனிதன் எந்த நிலைமையில வாழ்ந்தாலும், அவன் பாவம் செய்தாலும், அவன் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்தாலும், அந்த கலிமாவுக்காக வேண்டி ஒரு நாளைக்கு அல்லாஹ் அந்த உயர்ந்த சொர்க்கத்தை அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்க இருக்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கலிமாவுக்கு பின்னால யாரெல்லாம் கலிமா சொல்லியிருக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறானோ, யாரெல்லாம் யாருக்கெல்லாம் மார்க்கத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகை என்று சொல்றது எம்முடைய வாழ்நாளில் மிக முக்கியமான ஒரு இபாதத்து தான் தொழுகை என்று சொல்றது. தொழுகை இல்லாம அவனுக்கு உலகத்துல வாழ முடியாது. தொழுகை இல்லாம அவனுக்கு எதையும் சாதிக்க முடியாது. தொழுகை மூலமாகத்தான் சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தொழுகை மூலமாக நிறைய விடயங்களை அவர்கள் சாதித்தார்கள். எதை செய்வதாக இருந்தாலும் தொழுவார்கள், அல்லாஹ்விடம் கரம் ஏந்துவார்கள். மழை வேண்டுமா, அல்லாஹ்விடம் தொழுந்து துஆ கேட்பார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய எல்லாம் சந்தர்ப்பங்களிலும் எல்லாம் நிலைமையிலையும் அவர்கள் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் இரு கரம் ஏந்துவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எமக்கு தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான். இந்த தொழுகை இல்லாவிட்டால் கண்ணியமான சகோதரர்களே, அவன் உலகத்துல வாழுவதை விட இந்த பூமிக்கு கீழால போவது தான் சிறந்தது. ஏன் தொழுகை என்று சொல்லுறது அந்த மனிதனுடைய வாழ்நாளுக்கு அது ஒரு உயிரோட்டம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதனுக்கு தலை எவ்வாறு முக்கியமோ, ஒரு மனிதனுக்கு தலை இல்லாமல் உலகத்துல வாழ முடியாது. ஒரு மனிதனுக்கு 2 கண்கள் இல்லாமல் உலகத்துல வாழ முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அதே போலத்தான் ஒரு மனிதன் உலகத்தில சிறப்பான முறையில, கண்ணியமான முறையில அவன் வாழ்வதாக இருந்தால் அவனுடைய வாழ்நாளில் தொழுகை ஆக முக்கியம். உலகத்தில் அவன் எந்த நிலைமையில வாழ்ந்தாலும் அவன் பெரும் ஒரு கோடீஸ்வரனாக இருக்கலாம், பெரும் ஒரு படித்த பட்டதாரியாக இருக்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, யாரிடமும் சொல்ல முடியாது, அல்லாஹ்விடம் சொல்ல முடியாது, எனக்கு தொழுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, என்னுடைய தோழிகள் எனக்கு தடையாக இருந்தது, என்னுடைய தொழில் என்னுடைய தொழுகைக்கு தடையாக இருந்தது என்று யாருக்கும் அல்லாஹ்விடம் நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய நேரத்தில் இந்த பதிலை அல்லாஹ்விடம் முன்வைக்க முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு மனிதன் ஐவேளை தொழுகையை தொழுவதன் மூலமாக அவனுக்கு அல்லாஹ் உலகத்தில கண்ணியங்களை, சிறப்புகளை, அந்தஸ்துகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான்.
கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மனிதன் ஐவேள தொழுகைகளை சரியான முறையில் தொழுதுவாரார். முஅத்தின் அதான் சொல்லுறார், முஅத்தின் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறார், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அழைக்கக்கூடிய நேரத்தில் ஒரு அடியான் அந்த லப்பைக யா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னுடைய அழைப்புக்கு, முஅத்தினுடைய அழைப்புக்கு நான் ஹாஜராகி விட்டேன் என்ற நியத்தோடு ஒரு மனிதன் மஸ்ஜிதுக்கு வாரான். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அந்த ஐவேள தொழுகைகளை நேரத்துக்கு, உரிய நேரத்துக்கு இமாம் ஜமாத்துடன் சரியான முறையில் நிறைவேற்றுறான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுர்ஃபஉ அன்ஹு தீகில் ஈஷ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய வாழ்நாளுடைய நெருக்கடியை அல்லாஹ் இல்லாமாக்குறான். கண்ணியமான சகோதரர்களே, அவனுக்கு ரிஸ்கியை அல்லாஹ், ரிஸ்கில அல்லாஹ் அபிவிருத்தியை உண்டாக்குறான். உலகத்துல நாங்க துனியாவுக்காக வேண்டி பாடுபடுறோம், துனியாவுக்காக வேண்டி கஷ்டப்படுறோம், துனியாவுக்காக வேண்டி சிரமப்படுறோம், தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி நாங்க உலகத்துல எவ்வளவு பாடுபடுறோம், எவ்வளவு கஷ்டப்படுறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, முடிவு செய்தது அல்லாஹ், முடிவு செஞ்சது எமக்கு இந்த உலகத்துடைய வாழ்க்கையில அல்லாஹ் தருவான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, யாரு தொழுகையை சரியான முறையில யாரு தொழுது வருவார்களோ, இமாம் ஜமாத்துடன் யாரு தொழுது வருவார்களோ, பேணுதலாக யாரு தொழுது வருவார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய உலகத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ் லேசிப்படுத்தி கொடுக்கிறான். அவருக்கு உலகத்துடைய வாழ்க்கையுடைய ரிஸ்கை அல்லாஹ் விசாலமாக்கி விரிவாக்கி அல்லாஹ் கொடுக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்க தொழுகையின் மூலமாக எங்களுடைய ரிஸ்கில் அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குறான், குடும்ப வாழ்க்கையில பரக்கத்தை உண்டாக்குறான், நிம்மதியான சந்தோஷமான கடன் இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் எமக்கு இந்த உலகத்துடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் தாரான். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு அவன் உலகத்தில் தொழுவதின் மூலமாக, அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்வதன் மூலமாக முதலாவது செய்ய வேண்டிய வேலை அல்லாஹ்வுடைய, கண்ணியமான சகோதரர்களே, உலகத்துடைய தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுக்கு இரண்டாவது கூலி வஅதாபில் கபர், அவருடைய கபருடைய வேதனையை விட்டு அவர்களை அல்லாஹ் பாதுகாக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, நாங்க ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் தான், ஒவ்வொருத்தருக்கும் நல்லா தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தொழுவதின் மூலமாக பல நன்மைகளை, பல கூலிகளை, பல கண்ணியங்களை அல்லாஹ் தாரான் என்பதை கண்ணியமான சகோதரர்களே நாங்க உள்ளத்துக்கு எடுக்கிறோம் இல்ல. அல்லாஹ் அஸானுடைய சத்தம் கேட்டா மஸ்ஜிதுக்கு வாரோம் இல்ல, தொழுகைக்கு நாங்க சமூகம் கொடுக்கிறோம் இல்ல. கண்ணியமான சகோதரர்களே, யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு பயந்து தக்வாவுடன் யாரெல்லாம் தொழுகிறார்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஅதாபில் கபர், அவருடைய கபருடைய வேதனை விட்டு அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, கபருடைய வேதனை, கபருடைய வாழ்க்கை என்று சொல்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரக படுகொலி அல்லது சொர்க்கத்துடைய பூஞ்சோலை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடுத்த விடயம், அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய அடுத்த விடயம், அவருடைய வலது கரத்தில் அவருடைய அமாலை, அவருடைய பட்டோலையை அல்லாஹ் வலது கரத்திலே அல்லாஹ் கொடுக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனி, யாருடைய பட்டோல நாளை கியாமத்துடைய நாளில் மக்கள் எல்லாம் அந்த செம்பு தரையில் கியாமத்துடைய நாளில் முழு மனித சமூகமும் ஒன்று சேர்க்கப்படக்கூடிய நாள், யௌம யஜ்மஉன் நாஸ், முழு மனிதர்களும் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் அந்த கியாமத்துடைய நாளில். கண்ணியமானவர்களே, அந்த நாளில் மக்கள் எல்லாம் பயத்தோடு இருப்பார்கள், நபிமார்கள் பயந்து கொண்டிருப்பார்கள், சஹாபாக்கள் பயந்து கொண்டிருப்பார்கள். செம்பு தர சூரியன் தலைக்கு மேல கொண்டு வந்து வைக்கப்படும் அந்த பயங்கரமான அந்நாளில் ஒவ்வொருத்தருடைய எதிர்பார்ப்பும், என்னுடைய பட்டோல, என்னுடைய ரிசால்ட் எந்த கரத்தில் கிடைக்குமோ தெரியாது, என்னுடைய நிலைமை என்ன ஆகுமோ தெரியாது. ஒவ்வொரு மனிதர்களும் பயந்து கொண்டு இருக்கக்கூடிய நாள். கண்ணியமான சகோதரர்களே, அந்த நாளில் யாரெல்லாம் தொழுகையை பேணுதலாக யாரு தொழுவார்களோ
அல்லாஹ் அவருடைய வலது கரத்திலே அவனுடைய அமல்களை, அவனுடைய பட்டோலையை, அவனுடைய ஏட்டை அல்லாஹ் வழங்குவான். கண்ணியமான சகோதரர்களே, அந்த ஏட்டை அவர்கள் எடுத்துக்கொண்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா, அவருடைய கேள்வி கணக்குகள் லேசாக்கப்படும். அந்த பட்டோலையை அவர்கள் எடுத்துக்கொண்டு சந்தோஷமான முறையில அவர்கள் அவருடைய குடும்பத்தார்களிடம் காட்டுவார்கள். என்னுடைய ஏடு, உலகத்துடைய வாழ்க்கையில நான் செஞ்ச அமல்கள் என்னுடைய வலது கரத்தில் எனக்கு தரப்பட்டது என்று மகிழ்ச்சியுடன் கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அவருடைய குடும்பத்தார்களிடம், அவருடைய குடும்பத்தார்களிடம், முழு மக்களிடமும் அவருடைய ஏட்டை காட்டுவார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, நாங்க இப்ப எவ்வளவு தான் கியாமத்தை பத்தி பேசினாலும், நரகத்தை பத்தி பேசினாலும், தொழுகையுடைய சிறப்பை பத்தி பேசினாலும் எங்களுடைய உள்ளத்துக்கு படுவதில்லை. நான் தொழணும், இமாம் ஜமாத்தோட தொழுவணும், அதானுடைய சத்தம் கேட்டால் நான் மஸ்ஜிதுக்கு வரணும் என்று என்னுடைய உள்ளத்துக்கு படாத காரணம் நாம் செய்யக்கூடிய பாவம், நாம் செய்யக்கூடிய தவறு எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் கல் நெஞ்சமாக மாறிவிட்டது. எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இருளடங்கி விட்டது. எவ்வளவுதான் அமலை பற்றி கேட்டாலும், எவ்வளவுதான் சொர்க்கத்தை பற்றி கேட்டாலும், சொர்க்கத்துடைய இன்பங்களை பற்றி கேட்டாலும், கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய உள்ளத்துக்கு அந்த பயம் வருதில்லை. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, உள்ளத்துக்கு எடுப்போம். ஐவேள தொழுகைகளை, சுபஹுடைய தொழுகை மிக முக்கியமான ஒரு தொழுகை தான் சுபஹுடைய தொழுகை. கண்ணியமான சகோதரர்களே, இந்த சுபஹுடைய தொழுகையை யாரு தொழுவார்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், அவர்கள் என்னுடைய பொறுப்பில் இருக்கிறார்கள். அந்த நாளில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய தீங்குகளுக்கு நான் பொறுப்பாக இருக்கிறேன். அவருக்கு அந்த நாளில் யாராவது அநியாயம் செய்தால் அவர்களுக்கு நான் நரகத்தை கொடுப்பேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, உலகத்துடைய வாழ்க்கையில நாம் தொழக்கூடிய எல்லாம் தொழுகையும் மிக முக்கியமானது தான். அதுல விசேஷம் ஃபஜ்ருடைய தொழுகை, சுபஹுடைய தொழுகை, குளிரான நேரம், இருட்டான நேரம், மக்கள் எல்லாம் உறங்கக்கூடிய நேரம், அந்த இருட்டிலே, அந்த தஹஜ்ஜுடைய நேரத்திலே எழும்பி அவர்கள் அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகிறார்களே. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுக்கு சொர்க்கம் வாஜிப் என்பதாக. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுக்கு அடுத்த கூலி என்ன என்று, அவர்களுக்கு அடுத்த கூலி அவர்கள் சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தில் மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவார். கண்ணியமான சகோதரர்களே, சிராத்தல் முஸ்தகீம் பாலம் அது மிகவும் பயங்கரமான ஒரு பாலம். நல்லடியார்களுக்கு மாத்திரம்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடிய பாக்கியத்தை, சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்குவார். யாரெல்லாம் உலகத்தில் அல்லாஹ்வுக்கு யாரெல்லாம் சுஜூது செய்கிறார்களோ, சரியான முறையில் இபாதத் செய்கிறார்களோ, தொழுகையை சரியான முறையில் பேணி பாதுகாத்து விடாமல் யார் தொழுகிறார்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு நிலைமையில போவார்கள். அவர்களுடைய அமலுக்கு ஏற்ப அந்த பாலத்தை கடந்து செல்வார்கள். யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்தார்களோ, நினைத்த நேரத்தில் யாரெல்லாம் தொழுதார்களோ, தொழுகையில யாரெல்லாம் பொடுப்போக்கு செய்தார்களோ, கண்ணியமான சகோதரர்களே, அந்த பாலத்தை விட்டு அவர்கள் கீழே விழுந்து விடுவார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கீழே விழுந்தால் அது நரகம் என்பதாக சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, தொழுகையாளிகள், அமலாளிகள், அல்லாஹ்வுக்கு பயம் உள்ளவர்கள், கண்ணியமான சாலிஹான மக்கள், மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்கக்கூடியவர்கள், கண்ணியமான சகோதரர்களே, அந்த பாலத்திலே அவர்கள் மின்னல் வேகத்தில் கடந்து செல்வார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வயதுகுலுல் ஜன்னத பிகைரி ஹிசாபின், அவர்கள் எந்த ஒரு கேள்வி கணக்கும் இல்லாத நிலைமையில அந்த உயர்ந்த சொர்க்கத்தை அவர் அடைவார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் நூகிஷ ஃபில் ஹிசாபி உஸிப், யாரெல்லாம் கேள்வி கணக்கில் யாரெல்லாம் சிக்குகிறார்களோ, யாரெல்லாம் கேள்வி கணக்கில் யாரெல்லாம் மாட்டுகிறார்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஸிப, அவர்கள் அதாபு செய்யப்படுவார்கள்.
கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அதனால எங்களுடைய கேள்வி கணக்கு கபூர்ல வச்சு முதலாவது இரவு அவர்களிடம் கேள்வி கணக்குகள் கேட்கப்படும். முன்கர் நக்கீர் 2 மலக்குமார்கள் வருவார்கள். 2 மலக்குமார்கள் வந்து அவர்களிடம் சில கேள்விகளை கேட்பார்கள். யாரெல்லாம் அந்த கேள்வியில வெற்றி அடைவார்களோ, சரியான பதிலை சொல்லுவார்களோ, அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார். அவர்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த சொர்க்கத்தை கொடுப்பான். அவருடைய எல்லா கட்டங்களிலும் அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, கேள்வி கணக்கு கேட்கிறதை விட ஒரு மனிதன் யார் தொழுகையை பேணுதலாக தொழுவார்களோ அவர்களுக்கு பிகைரி ஹிசாப் எந்த ஒரு கேள்வி கணக்கும் அல்லாஹ் கேட்க மாட்டார். எந்த ஒரு கேள்வி கணக்கும் இல்லாமல் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுப்பான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால உலகத்துடைய வாழ்க்கையில நாங்க வாழக்கூடிய நேரத்தில் எங்களுடைய தொழுகை ஆக முக்கியமான ஒரு இபாதத். தொழுகை என்று சொல்லுறது ஆக முக்கியமான ஒரு இபாதத். இந்த தொழுகை சீராக இருந்தாதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இந்த அமல் சீராக இருந்தால், இந்த தொழுகை சீராக இருந்தால் அவர்களுடைய எல்லா அமல்களும் சீராகிவிடும். அவர் பிரிக்கக்கூடிய நோன்பு, அவர் செய்யக்கூடிய ஹஜ், அவர் கொடுக்கக்கூடிய ஜகாத்து, அவர் ஓதக்கூடிய குர்ஆன் திலாவத், அவர் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள், இது அனைத்தும் எப்ப ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னால் தொழுகை இல்லாமல் அவர் எவ்வளவு தான் மலையளவு அமல் செய்தாலும், மலையளவு தஹஜ்ஜுத் தொழுந்தாலும், அவர்கள் இரவு பகலாக காலம் முழுக்க நோன்பு நோற்றாலும் தொழுகை இல்லாமல் அவர்களுடைய எந்த ஒரு இபாதத்தும் எந்த ஒரு அமலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அது மட்டுமல்ல, தொழுகை மூலமாக எவ்வளவு சிறப்புகள் அல்லாஹ் வச்சிருக்கிறானோ, எவ்வளவு கூலிகள் அல்லாஹ் கொடுக்க இருக்கிறானோ, அதே போலத்தான் ஒரு மனிதன் தொழுகையை விடுவதன் மூலமாக ஒரு மனிதன் தொழுகையை விடுகிறான், வேணுமென்று ஒரு மனிதன் தொழுகையை விடுகிறான், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 15 தண்டனைகளை அல்லாஹ் வச்சிருக்கிறான். 15 தண்டனைகள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அவருக்கு கிடைக்கக்கூடிய முதலாவது தண்டனை இந்த உலகத்துடைய வாழ்க்கை. இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹ் 5 தண்டனைகளை கொடுத்து அவர்களை அல்லாஹ் கேவலப்படுத்துவான். அவர் மௌத்துக்கு முன்னால, அந்த மலக்குள் மௌத்தை கண்ணால பார்ப்பதற்கு முன்னால, உலகத்துடைய வாழக்கூடிய காலகட்டத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த 5 தண்டனைகளை, இந்த 5 அதாபுகளை அல்லாஹ் கொடுக்காம மௌத்தாக்க மாட்டார். கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய முதலாவது தண்டனை தான் உலகத்துடைய வாழ்நாளுடைய பரக்கத்தை அல்லாஹ் பிடுங்கி எடுத்துருவான். உலகத்துடைய வாழ்நாள், இன்றைக்கு அதிகமான மக்கள் வாலிப காலத்துல மௌத்தாகிறாங்க. இன்றைக்கு அதிகமான வாலிபர்கள் வாழக்கூடிய வயசு, திருமணம் முடித்து 1 வருடம் 2 வருடம் அல்ல, எங்களுக்கு ஜனாசா செய்தி வருது, அவர் மௌத்தாகிட்டாரு, இந்த வாலிபன் மௌத்தாகிட்டாரு, சின்ன வயசுல மௌத்தாகிட்டாரு, வாழக்கூடிய வயசு என்னோட இப்பதான் பேசினாரு, வீட்டுக்கு போனதும் ஜனாசாவுடைய செய்தி கேள்விப்படுது. கண்ணியமான சகோதரர்களே, யாருடைய வாழ்க்கையில தொழுகை இல்லையோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முதலாவது தண்டனை வாழ்நாளுடைய பரக்கத்தை அல்லாஹ் பிடுங்கி எடுத்துருவான். வாழ்க்கையில நிம்மதி இருக்காது, வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரண்டாவது தண்டனை அவர்களுடைய முகத்திலே சாலிஹான மனிதனுடைய அந்த சூரத்தை, அந்த அழகை அல்லாஹ் எடுத்துருவான். இந்த உலகத்துடைய காலகட்டத்தில் ஒரு மனிதனுக்கு சலாம் சொல்லுறதாக இருந்தால் அந்த மனிதனுடைய பேரை கேட்டு சலாம் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இது. ஏன், அவரை பார்த்தா ஒரு கலிமா சொன்ன முஸ்லிமாக அவருடைய முகத்துல விளங்குது இல்லை. இவர் ஒரு முஸ்லிமா, கலிமா சொல்ல ஒரு மனிதனா? ஏன்,
அவருக்கும் தொழுகைக்கும் மிகவும் தூரம், அவருக்கும் மஸ்ஜிதுக்கும் மிகவும் தூரம், அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மிகவும் தூரம். இஸ்லாம் தெரியாது, மார்க்கம் தெரியாது, அல்லாஹ் யார் என்று தெரியாது, நபி யார் என்று தெரியாது. இப்படி ஒரு காலகட்டத்தில் மனிதர்கள் வாலிபர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு சலாம் சொல்றதாக இருந்தாலும் அவருடைய பேரை கேட்டு சலாம் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்? அவருடைய இஸ்லாமிய ரூஹானியத்தை, இஸ்லாத்துடைய பிரகாசத்தை, கலிமா சொன்ன ஒரு முஸ்லிமுடைய பிரகாசத்தை அவர்களுடைய முகத்தில் இருந்து அல்லாஹ் கலட்டி எடுத்துருவான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, மூன்றாவதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், குல்லு அமலின் யஅமலுஹு லா யஅஜுருஹு அல்லாஹு அலைஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் எவ்வளவு தான் அமல் செஞ்சாலும், எவ்வளவு தான் இபாதத் செஞ்சாலும் அதுக்கு அல்லாஹ் கூலியை கொடுக்க மாட்டார். அவருக்கு நன்மை கிடைக்காது. அவர் சதக்கா செய்யறாரு, அவர் குர்ஆன் ஓதுறாரு, ஆனா அவருடைய வாழ்க்கையில தொழுகை இல்ல. நினைச்ச நேரத்துக்கு வந்து தொழுகிறாரு. சுபஹுடைய தொழுகையை தொழுந்தா லுஹர் தொழுகிறார் இல்ல, லுஹர் தொழுந்தா அசர் தொழுகிறார் இல்ல. இப்படி நினைச்ச நேரத்துக்கு அவருக்கு ஏற்ப அவருடைய தொழுகை அவர் ஆக்கிக் கொள்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவருடைய எந்த ஒரு அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இதெல்லாம் உலகத்துடைய வாழ்க்கையில அவர் மௌத்தாகிறதுக்கு முன்னால அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை. இதை நாங்க அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம், ஆனா எங்கட உள்ளத்துக்கு படுதில்ல. இதுக்குத்தான் அல்லாஹ் எங்களை சோதிச்சு கொண்டு இருக்கிறான். நாங்க அதாபு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு சோதனைகள் வந்து கொண்டிருக்குது, நாங்க உலகத்துல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்ற விடயத்தை நாங்கள் மறந்து விட்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுர்ஃபஉ லஹு துஆஉ இலா ஸமாஇ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவ்வளவு தான் துஆ கேட்டாலும் அவர்களுடைய துஆ வானத்தின் பக்கம் போக மாட்டாது, வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட மாட்டாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வாழ்க்கையில தொழுகை இல்லாட்டி அவருக்கு ஏதாவது கஷ்டம் வருது, ஏதாவது துன்பம் வருது, ஏதாவது நோய் நொடி வருது, அந்த நேரத்துக்கு மாத்திரம் அல்லாஹ்வின் பக்கம் வந்து கரம் ஏந்துறாரு. அதுக்கு பின்னால் அல்லாஹ்வை மறந்து வாழ்றாரு, அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யறாரு இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் விடிய விடிய இவர் துஆ கேட்டாலும் இவர்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஒரு காரணம், அவர் செஞ்ச பாவத்தை உணர்ந்து, யா அல்லாஹ் இதுக்கு பின்னால நான் பாவம் செய்ய மாட்டேன், தௌபா செஞ்சு அவர் அல்லாஹ் கிட்ட தௌபா செஞ்சு அவர் நல்ல மனிதனாக வந்தால் அவருக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டி ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுப்பான். ஒன்றில்ல பல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் எமக்கு தந்து கொண்டிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, எவ்வளவுதான் எமக்கு சந்தர்ப்பங்கள் தந்தும், எவ்வளவுதான் அவகாசங்கள் தந்தும் நாங்கள் அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதாவது தேவை வந்தா மட்டும் மஸ்ஜிதுக்கு வாரோம். கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இவர் தொழுகையும் இல்ல, இவருடைய குடும்பத்தார்களையும் தொலை வைக்கிறோம் இல்ல. யாராவது ஒரு நல்ல மனிதனை கண்டா, யாராவது ஒரு மஸ்ஜிதோட தொடர்பான ஒரு மனிதனை கண்டா அவர் என்ன செய்வாரு, லைஸ லஹு ஹக்குன் ஃபீ துஆஇ ஸாலிஹீன், எனக்காக வேண்டி துஆ செய்யுங்க, என்னுடைய தேவைக்காக வேண்டி துஆ செய்யுங்க. ஆனா இவர் தொழுறதுக்கு ஐடியா இல்ல, இவர் அல்லாஹ்வின் பக்கம் சுஜூது செய்யறதுக்கு இவருக்கு ஐடியா இல்ல. கண்ணியமான சகோதரர்களே, சிலர்களுக்கு மஸ்ஜிதுக்கு வந்து தொழுறதுக்கு வெட்கம், மஸ்ஜிதுக்கு வந்து தொழுகிறதுக்கு வெட்கம். இவ்வளவு காலம் தொழுகை இல்லாம இருந்துட்டேனே, நான் மஸ்ஜிதுக்குள்ள வந்தா மக்கள் என்ன ஏதாவது நினைப்பாங்களோ தெரியாது, நான் திரும்பிச்சேன்னு நினைப்பாங்களோ தெரியாது என்று எத்தனையோ வாலிபர்கள் மஸ்ஜிதை விட்டு தூரமாக இருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, நான் உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை பேசுறேன், உலகத்துல நாங்க அனுபவிக்கக்கூடிய விஷயத்தை பேசுறேன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஆனா அந்த சாலிஹான மனிதனுடைய அந்த மனிதனுக்காக வேண்டி கேட்கக்கூடிய துஆவையும் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான், இவருடைய துஆவையும் கபூல் செய்ய மாட்டான். இவருக்காக வேண்டி ஒரு சாலிஹான மனிதன் கேட்கக்கூடிய துஆவையும் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஏன் தொழுகை என்று சொல்லுறது அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு இபாதத். கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதையெல்லாம் அவர்களுக்கு உலகத்தில் ஏற்படக்கூடிய அதாபுகள். எங்கட புத்திக்கு படுது இல்ல,
எங்கட உள்ளத்துக்கு படுது இல்ல, நாங்க சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், தொழுகையை விட்டு நாங்க தூரமாக இருக்கிறோம், மார்க்கத்தை விட்டு நாங்க தூரமாக இருக்கிறோம், மஸ்ஜிதை விட்டு தூரமாக இருக்கிறோம். எங்களுடைய உள்ளத்துக்கு எங்களுடைய புத்திக்கு படுது இல்ல. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அதனால தான் எங்களோட வாழ்க்கையில பிரச்சனை. இரண்டாவதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்தல் மௌத், அவருடைய சகராத்துடைய நேரம், மரணத்துடைய நேரம். யாருக்கும் திடீர் மௌத் இல்ல, யாருக்கும் திடீர் மௌத் இல்ல. அல்லாஹ் எல்லா மனிதர்களுக்கும், எல்லா முழு மக்களுக்கும் மௌத்துக்கும் முன்னால் அல்லாஹ் மௌத்தை எச்சரித்து விட்டான். ஒரு மனிதனுடைய தலைமுறை நடக்குதா, அவர் விளங்கிக் கொள்ளணும் மௌத்துடைய அடையாளம். நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேனா, மௌத்துடைய அடையாளம். என்னுடைய மூட்டுக்கள் வலியாக இருக்குதா, மௌத்துடைய அடையாளம். யாருக்கும் திடீர் மௌத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. மௌத்துக்கு முன்னால முன்னறிவிப்பை, முன்னெச்சரிக்கை அல்லாஹ் செய்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அதனால தான் மௌத்துக்கு முன்னால உங்களை நீங்க திருத்திக் கொள்ளுங்க, எங்களை நாங்க திருத்திக் கொள்ளணும். எந்த வாழ்க்கையில பாவம் இருக்குதா, தொழுகையில பொடுப்போக்கு செய்யறேனா, ஈமான் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, அல்லாஹ் கிட்ட தௌபா செஞ்சு நல்ல மனிதனாக வாழ்வதற்கு நாங்க முயற்சி செய்யணும். கண்ணியமான சகோதரர்களே, சகராத்துடைய நேரம் மிகவும் பயங்கரமானது. யாருக்கும் திடீர் மௌத் இல்ல. சகராத்துடைய வேதனை அவர் அனுபவிக்காம மௌத்தாக மாட்டாரு. மலக்குள் மௌத்தை கண்ணால பார்க்காம மௌத்தாக மாட்டாரு. உலகத்துல எந்த ஒரு மலக்கையும் நாங்க பார்க்க மாட்டோம். ஆனா நாங்க மௌத்தாகிறதுக்கு முன்னால மலக்குள் மௌத்தை நாங்கள் பார்க்காம எங்களுக்கு மௌத்து வராது. எங்களுடைய உயிர் பறிக்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய பார்வைகள் உயர்த்தப்பட்ட நிலைமையில இருக்கும். நாங்க சொல்லுறோம், வானத்தை பார்த்த நிலைமையில மௌத்தாக இருக்கிறாரு. சிலர்கள் அதிர்ச்சியில் மௌத்தாக இருக்கிறார்கள், சிலர்கள் சிரிச்ச நிலைமையில மௌத்தாக இருக்கிறார்கள். நாங்க சொல்லுறோமே, சில ஜனாசாக்களை பார்க்கக்கூடிய நேரத்துல, நல்லடியார்களோட ஜனாசா பார்க்கக்கூடிய நேரத்துல மாஷா அல்லாஹ் சிரிச்ச நிலைமையில மௌத்தாக இருக்கிறார், கலிமாவோட மௌத்தாக இருக்கிறார், நெற்றி வேர்த்த நிலைமையில மௌத்தாக இருக்கிறார். நல்ல மௌத். இவர் உலகத்துல இவர் செஞ்ச அமல், உலகத்துல இவர் செஞ்ச துஆ, இவர் தொழுத தொழுக, இவர் தொழுத தஹஜ்ஜுத், இவர் பிடிச்ச நோன்பு, சகராத்துடைய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை கொண்டு வந்து காட்டுவான். கண்ணியமான சகோதரர்களே, யாரெல்லாம் ஒழுங்கான முறையில அல்லாஹ்வுக்கு பயந்த நிலைமையில யாரெல்லாம் தொழுகையை பேணுதலாக தொழுது வருவார்களோ, சொர்க்கத்துடைய காட்சிகளை பார்த்த நிலைமையில உயிர் பறிக்கப்படும். அதனால தான் சிரிச்சு கொண்டு மூத்தாகிறாங்க. வேறொன்றும் அவருக்கு விளங்க போறது இல்லை, யாரும் சிரிப்பு காட்டுறது இல்ல. சொர்க்கத்துடைய இன்பங்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அவர் சக்கராத் உயிர் பறிக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய உலகத்துல எந்த நிலைமையில வாழ்ந்தாரோ அதை வச்சு அல்லாஹ் சக்கராத்துல கஷ்டப்படுத்துவான். சிலர்கள் பிறந்த நாள்ல இருந்து சக்கராத், சிலர்கள் 1 வருடம் சக்கராத், சிலர்கள் 2 வருடம் 3 வருடம் என்று சக்கராத், சிலர்களுக்கு 10 நிமிஷம் சக்கராத். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஒருத்தர் படுத்த படுக்கையில இருக்கிறாரா, கண்ணியமான சகோதரர் அவரும் சக்கராத்ல தான் இருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் உலகத்துல தொழுகை இல்லையா, அல்லாஹ் மறந்து வாழ்ந்தாரா, தொழுகையில பொடுப்போக்கு செஞ்சாரா, நினைச்ச நேரத்துக்கு தொழுந்தாரா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்னஹு யமூது தலீலன், அல்லாஹ் அவரை இழிவாக்கி மௌத்தாக்குவான். கேவலமான மௌத் அவருக்கு உண்டாகும். ஏண்ட கருத்து இல்ல, தெளிவான ஹதீசுகள் கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. கண்ணியமான சகோதரர்களே, ஆனா நாங்க துஆ கேட்கிறோம், ஏண்ட மௌத்து கண்ணியமான முறையில வரணும். சகோதரர்களை, தொழுகையில பொடுப்போக்கு செஞ்சு கொண்டு சுபஹுடைய தொழுகை இல்லாம, லுஹருடைய தொழுகை இல்லாம கேட்டா சொல்லுறோம், எனக்கு ஆபீஸ்ல வேலை, எழும்பக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல, மஸ்ஜித் தூரமாக இருக்குது, இதெல்லாம் எங்களுக்கு சாட்டு போக்கு இருக்கட்டும். ஆனா அல்லாஹ்வுக்கு முன்னால சாட்டு போக்கு வைக்க இயலாது, அல்லாஹ்வுக்கு முன்னால சாட்டு சொல்ல இயலாது. எவ்வளவு தன் மஸ்ஜிதுகள் தூரமாக இருந்தாலும், நீங்க எவ்வளவு தன் பிஸியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய வேலையில இருந்தாலும், அதானுடைய சத்தத்தை கேட்டால் நீ மஸ்ஜிதுக்கு வர வேண்டும். உனக்கு கீழால 10 பேர் வேலை செய்யறாங்களா, அவனுக்கு தொழுகைக்காக வேண்டி நேரம் கொடுக்க வேண்டும், கடைகள் இழுத்து மூடப்பட வேண்டும். இதுதான் இஸ்லாம் சொல்லுது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஜுமாவுடைய நாளில கூட அதிகமான எங்களுடைய இஸ்லாமியர்கள் அதானுடைய சத்தம் கேட்டதுக்கு பின்னால தான் கடையை மூடுறாங்க. அந்த கொஞ்சம் வியாபாரத்தையும் பார்க்கிறாங்க. அந்த நேரத்தில் வியாபாரம் செய்வதன் மூலமாக அவருக்கு பரக்கத் எடுபட்டு போகும் என்ற விடயத்தை அவர் சிந்திக்கிறார் இல்ல.
கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஆனால் நாங்க எங்களுடைய நேரத்தோட நேர காலத்தோட எங்களுடைய தொழுகைகளை எங்களுடைய ஜும்ஆக்களை நாங்க ஆக்கி கொண்டோம் என்று சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு உலகத்துடைய வாழ்க்கையில நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தருவார். அது மட்டும் இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவருடைய மௌத்து யமூத்து ஜூஅன், பசிச்ச நிலைமையில திண்ணுறதுக்கு கூட இல்லாத நிலைமையில அவருக்கு மௌத்து வரும். பசி பட்டினியோட, வீட்டுல பரக்கத்து இல்லாத நிலைமை, பசியோட. இன்றைக்கு அதிகமான சில ஊர்களுக்கு நாங்க போன நாங்க கேள்விப்படுறோம், பசி பட்டினியோட மூத்தாகிட்டாரு, தின்றதுக்கு கூட இல்லாம மூத்தாகிட்டாங்க. இன்னைக்கு எத்தனையோ மக்கள் உதவி செய்யறதுக்காக வேண்டி போறாங்க. சகோதரர்கள், யாராவது ஒருத்தர் தொழுகையை சிந்திச்சாங்களா? தொழுகை இல்லாத காரணத்தால தான் இவருக்கு இப்படிப்பட்ட நிலைமைகள் ஏற்பட்டிருக்குது, இவ்வளவு பெரிய கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்குது. கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுகை மூலமாக அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருக்கிறார். உங்களுக்கு திண்ணுறதுக்கு இல்லையா, தொழுந்து அல்லாஹ் கிட்ட துஆ கேளுங்க. உங்களோட வாழ்க்கையில நிம்மதி இல்லையா, கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனையா, தொழுந்து துஆ கேளுங்க. உங்களோட விஷயங்கள் ஹைராகணுமா, இஸ்திகாரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறாங்க, தொழுந்து துஆ கேளுங்க. உங்களோட தேவைகள் பூர்த்தி ஆகணுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுது காட்டின ஸலாத்துல் ஹாஜா, தொழுந்து உங்களோட தேவைகளை நீங்க அல்லாஹ் கிட்ட கேளுங்க, அல்லாஹ் பூர்த்தி செஞ்சு தருவார். எல்லாத்துக்கும் தொழுகை இல்லாம அமல் கிடையாது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யமூது ஆதிஷன் வலவ் சுகிய பிஹாருத் துன்யா, அவர் தாகத்தோட பசியோட அவர்களுக்கு மௌத்து ஏற்படும். கடல்ல இருக்கக்கூடிய அனைத்து தண்ணிகளையும் அனைத்து நீரையும் அவர் குடிச்சாலும் அவருக்கு தாகம் தீராது. அந்த அளவுக்கு அவருடைய மௌத்து மிகவும் கேவலமான முறையில் ஏற்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அதே போல அல்லாஹ் எப்படி மௌத்துடைய உலகத்துடைய வாழ்க்கையில தண்டனைகளை வச்சிருக்கிறானோ, அதே போல மௌத்துடைய நேரம் சகராத்துடைய நேரத்தில் அல்லாஹ் தண்டனைகளை அல்லாஹ் வச்சிருக்கிறானோ, அதே போல அவர் மௌத்தாகினத்துக்கு பின்னால எங்களை தூக்கி கொண்டு போயிட்டு கபர்ல வச்சிருவாங்க. கபூர்ல வச்சதுக்கு பின்னால எங்கட குடும்பத்தார்கள் அதுக்கு பின்னால பலவைய போடுவாங்க, பாய போடுவாங்க, அதுக்கு பின்னால மண்ணை போட்டுருவாங்க. அதுக்கு பின்னால அவர் அந்த ஜனாசாவை விட்டுட்டு அப்படியே வீடு திரும்பிடுவார். அதுக்கு பின்னால கபூர்ல நாங்க நீண்ட காலம் எங்களுடைய வாழ்க்கை இருக்குது, மிகவும் பயங்கரமான காலகட்டம். சகோதரர்களே, அந்த கபருடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ் பயங்கரமான தண்டனைகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். முதலாவது தண்டனை, அவரை கபர்ல வச்சதுக்கு பின்னால அவருடைய விழா எலும்புகள் ஒன்றோட ஒன்றாக சேரும் வரைக்கும், முள்ளுகள் நொறுங்கும் வரைக்கும் கபர் எங்களை நிற்கும். நாங்க அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கிறோம், யா அல்லாஹ் கபரை விஷாலமாக்கிறியா அல்லாஹ், கண்ணுக்கு எட்டிய தூரம் கபரை விஷாலமாக்கிறியா அல்லாஹ். ஏன் துஆ கேட்கிற காரணம், தொழுகை இல்லாதவர்களை கபர் எங்களுடைய முள்ளுகள் விழா எலும்புகள் நொறுங்கும் அளவுக்கு கபர் நெருக்கும். இது ஒரு நாள் கூத்தல்ல, கியாமம் வரைக்கும் கபூர் எங்களை நெருக்கி கொண்டே இருக்கும். சகோதரர்களே, நாங்க கபூர்ல மௌத்தாகியா இருப்போம். உலகத்துல தான் மௌத்து. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுறானே, லா யذوقون فيها الموت الا الموتة الاولى. உலகத்துல மௌத்தாகக்கூடிய முதலாவது மௌத்தை தவிர வேற எந்த ஒரு மௌத்தையும் சுவைக்க மாட்டாரு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அதனால உலகத்துடைய வாழ்க்கையில் தொழுகையை சீராக்கி கொள்ளணும். கண்ணியமான சகோதரர்களே, அதே போல அவருடைய கபருடைய வாழ்க்கையில இரவு பகலாக அவர் நெருப்புல புரண்டு கொண்டிருப்பாரு, நெருப்புக்கு மேலால இருப்பாரு, அவர்கள் மீது நெருப்புகள் மூட்டப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அதனால எங்களுடைய உலகத்தினுடைய வாழ்க்கையில எங்களுடைய தொழுகைகளை நாங்கள் சீராக்க வேண்டும். எங்களுடைய தொழுகை சீராக இருந்தா தான் மற்ற எல்லா அமல்களும் மற்ற எல்லா இபாதத்துகளும் சீராகிவிடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில நாங்கள் என்னென்ன விடயங்கள் பேசினோமோ கேட்டோமோ மௌத்து வர அமல் செய்ய வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக.
மன்னிப்பாயாக. எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுக்கு ஓதி தந்த எங்களோட உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களோட மனைவி மக்கள் எங்களோட புள்ள குட்டிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பூரா உம்மத்துடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. நிறைய பாவங்கள் செஞ்சிட்டோம் யா அல்லாஹ், எங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களை தண்டிச்சிராதையா அல்லாஹ். தொழுகையில பொடுப்போக்கு செஞ்சு கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ், உன்னை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ், மௌத்த மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். இவ்வளவு தண்டனைகளை நீ வச்சிருக்கிறாய் யா அல்லாஹ், இதையெல்லாம் மறந்து தொழுகையில பொடுப்போக்கு செஞ்சு கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். நாங்க நினைச்ச நேரத்துல தொழுந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ், எங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். தொழுகைய மௌத்து வரைக்கும் பேணுதலாக தொழக்கூடிய பாக்கியத்தை சந்தர்ப்பத்தை தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், தொழுகை இல்லாம மௌத்தாக்கிறாத யா அல்லாஹ். எங்கள் அனைவருக்கு நல்ல மௌத்த தந்திரியா அல்லாஹ், உனக்கு விருப்பமான மௌத்த தந்திரியா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.